வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. திமுகவின் எம்பி கட்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக நீக்கப்படுகிறாரா? மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக அக்கா கனிமொழி அக்கா, அக்கா சாப்பிட்டீங்களா, அத்தை சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் இவங்களுடைய கட்சி இருக்குது நண்பர்களே. என்ன ப்ரோ இப்படி பங்கம் பண்ற, பங்கமா கலாய்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பது என் காதுகளுக்கு நன்றாக கேட்கிறது நண்பர்களே. குறிப்பாக எப்பவுமே இந்த இரத்த உறவு சண்டை என்பது சென்று கொண்டேதான் இருக்கும். அதற்கு மவுசு என்பதும் அதிகம் என்பதை நீங்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா அறிவீர்கள். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தற்போது பல்வேறு விதமான விஷயங்கள் என்பது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, திமுகவின் எம்பி கனிமொழி அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கட்சியிலிருந்து நீக்கப்படலாம், நீக்கப்படுவதற்கு வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நண்பர்களே, உண்மையில் அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருவர் நம்முடைய கேள்விகளை பகிர்ந்தார். அவருக்கான பதில் என்னவா இருக்கிறது அப்படின்னா, கனிமொழியை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான ஆள் கிடையாது. அவருக்கு என்று பார்த்தீங்கன்னா கட்சி சார்ந்து நிறைய விதமான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவின் எம்பி இந்த ஒரு சூழ்நிலையிலே திமுகவின் கனிமொழி எம்பி பார்த்தீங்கன்னா அதிரடியா நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குமா, இருக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது எப்பேற்பட்ட ஒரு நிலையில இருக்கும் என்பதை நாம் நிச்சயமாக கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கே நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கு நான் கூற வந்திருக்கிறேன். திமுகவின் எம்பி என்று அழைக்கப்படக்கூடிய கனிமொழி ஒருவேளை கட்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா அதிரடியா நீக்கப்பட வேண்டிய ஒரு சூழல்களுக்கு இருந்தார் அப்படின்னா நிச்சயமா பல்வேறு விதமான மாற்றங்கள் என்பது ஏற்படும் என்பதில் வரலாறே கிடையாது. ஸோ காலம் தாண்டி வரலாறு நிற்கும் என்பதன் காரணமா கனிமொழி அவர்களை திமுகவில் இருந்து முடிந்தவரை நீக்குவதற்கு வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்காது என்றே நான் நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை நீக்கினார் என்றால் அவர் பாஜகவுக்கு சென்று பரமபத ஆட்டத்தை தொடங்குவார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.